வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு கிளாஸில் ஒரு ஃபேஷன் டிசைனிங் ஸ்டூடெண்ட்டுகளுக்கு வேலை வாய்ப்புகள்லாம் எப்படி இருக்குன்றத பற்றி பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 6 பிரிவாக பிரித்து வச்சுருக்கேன் அவங்களோட வேலை வாய்ப்புகளுக்கு. ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா ஓன் லேபிள். அவங்களே ஒரு ஓனாக ஒரு பிராண்ட் ஆரம்பித்து அதை எப்படி கொண்டு போகிறதுங்கிறது தான் ஃபஸ்ட்டு ஒரு ஜாப். அவங்களே ஓன் பிஸ்னஸ். ரெண்டாவது ஃபேஷன் மாடலிங், ஃபேஷன் ஷோ, கேட்வாக், அந்த துறையிலையும் அவங்களுக்கான வேலைவாய்ப்பு இருக்குது. மூணாவது சினி ஃபீல்டு, காஸ்டியூம் டிசைனர், அதுலேயும் அவங்களுக்கான வேலைவாய்ப்பு இருக்குது. நாலாவது ஆன்லைன் ஃபேஷன் கண்டென்ட் ரைட்டர் அப்படின்னு ஆன்லைனில் வெப்சைட்குள்ளெல்லாம் அவங்களுக்கான வேலைவாய்ப்பு இருக்குது. அஞ்சாவது பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேஷன் கார்மெண்ட் இண்டஸ்ட்ரியில் டிசைனர் ஒர்க் அங்கே இருக்குது. ஆறாவது ஃப்ரீலான்ஸ் டிசைனர், வீட்டில் இருந்துக்கிட்டே ஒரு டிசைனிங் ஒர்க் பண்ணுறது எப்படி அப்படிங்கிற மாதிரி வேலைவாய்ப்பு. இந்த 6 இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் இதை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஓன் லேபிள். இது ஃபேஷன் டிசைனிங் படிக்கக்கூடிய ஒருத்தவங்களுக்கும் ஒரு ட்ரீமாக கூட இருக்கலாம், ஒரு கனவாக தான். நம்ம ஃபேஷன் டிசைனிங் முடித்தோம்னா ஒரு பெரிய ஃபேஷன் டிசைனர், ரித்துக்குமார் மாதிரி ஒரு பெரிய ஃபேஷன் டிசைனர் ஆகணும், நமக்குன்னு தனியாக ஒரு லேபிள் இருக்கணும் அப்படிங்கிறதுலாம் இருக்கும். ஒரு ஃபேஷன் ஷோ நம்ம அனுப்பிடலாம், நடத்தணும்லாம் இருக்கும் அப்படின்னு இருக்கும். ஸோ அதெல்லாம் சாத்தியம்தான். ஆனால் அதுக்கான பேக்ரவுண்ட், ஃபினான்ஷியல் அவங்களுக்கு நல்ல ஒரு கிரியேட்டிவ் சென்ஸ் இருக்கணும், ஃபினான்ஷியல் பேக்ரவுண்ட் இருக்கணும். அந்த இருந்தால் தான் அதை அந்த ரேஞ்சுக்கு கொண்டு போக முடியும், செய்ய முடியும். ஆனால் அதுக்கான பண்ணுறதுக்கான வழிமுறைகள் எல்லாமே இருக்குது. அது இப்படி ஒரு பிராண்டு நேம் சூஸ் பண்ணுறது, அதை எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது, அதுக்கான ஆடைகளை நம்ம எப்படி சூஸ் பண்ணுறது, பிராண்டை 1 by 1 எப்படி டெவலப் பண்ணுறது, என்ன ஆங்கிளெல்லாம் ப்ரொமோட் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு டாப்பிக்கு. முடிஞ்சால் அதை பற்றி தனியாகவே ஒரு கிளாஸ் நம்ம பண்ணலாம். இப்போ அதை பற்றி பார்த்தோம்னா அதுக்கே டைம் இழுத்து போயிடும். அது ஒரு விதமான ஒரு ஜாப், ரைட். இது ஏன் நான் சொல்கிறேன்னா, இன்றைக்கி ஃபேஷன் டிசைனிங்குடைய காலேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுத் சைடெல்லாம் இப்போ ஓரளவுக்கு ஸ்ப்ரெட் ஆகி வந்துட்டு இருக்குது. முன்னாடிலாம் ஃபேஷன் டிசைனிங்குடைய அவேர்னஸ்லாம் இங்கே அந்த அளவுக்கு இருக்காது. ஃபுல்லாமே நார்த் இந்தியன்ஸுக்கு நல்லா அந்த பக்கம் தான் இருக்கும் ஃபேஷன் டிசைனருடைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சவுத் சைடுமே பிஎஸ்சி ஃபேஷன் டிசைனிங்கு, பிஎஸ்சி காஸ்டியூம் டிசைனிங்கிறது காலேஜஸ்லாம் எல்லாமே இருக்குது. அதுபோக பாலிடெக்னிக்ஸு, ஐடிஎஸ், சின்ன சின்ன 3 months கோர்ஸு, 1 year கோர்ஸ்லாம் கூட இதை பற்றியான படிப்புகள்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் படித்து முடிச்சோன்னே அவங்களுக்கான ஜாப் ஆஃபர் எங்கே இருக்குங்கிறது தான் ஒரு விஷயம். என்ன பண்ண போகிறாங்க, அவங்க எங்கே வேலைக்கு போக போகிறாங்கங்கிறது தான். ஸோ அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இது. நம்ம சவுத் சைடை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா, இப்போது நம்ம இண்டஸ்ட்ரியல் சைடு, இங்கே ஃபேஷன் இண்டஸ்ட்ரி நமக்கு பார்த்தீங்கன்னா திருப்பூர் எக்ஸ்போர்ட் இண்டஸ்ட்ரி இருக்கிறனால இங்கே இந்த சைடு படிக்கிறவங்களுக்குலாம் உடனே ஒரு ஜாப் முதல் இதாக இதுதான் தோணும். இதை முடித்த உடனே இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியில் ஜாயின் பண்ணிடலாங்கிறது. அதே இது இண்டஸ்ட்ரி நான் இண்டஸ்ட்ரி சைடு சவுத் சைடில் இருக்கக்கூடிய நிறைய டிஸ்ட்ரிக்ஸில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்களுக்கெல்லாம் ஒரு அவேர்னஸ், என்ன பண்ணுறது, இதை முடிச்சுட்டு அவங்க என்ன பண்ணுறது அப்படிங்கிறது தான் இதனுடைய இது. அது மாதிரி நீங்கள் என்ன படித்தாலும் சரி, பிஎஸ்சி ஃபேஷன் டிசைனிங் படித்தாலும் சரி, இல்லை டிப்ளமோ ஃபேஷன் டிசைனிங் படித்தாலும் சரி, இல்லை பிடெக்கில் கூட ஃபேஷன் டிசைனிங் எது படித்தாலும் சரி, அது எல்லாமே ஒரு பேஸ் தான். அதை பேஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதை தாண்டி நீ ஃபேஷன் டிசைனிங்குள்ளே இதுக்குள்ளே சைன் பண்ணணும்னா அதுக்கான எக்ஸ்ட்ரா நாலேஜஸை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணணும். அதான் எந்த வழி நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு 6 வழி இருக்குது. 6 வேனா ஒரு வேக்கும் போகணும்னா அங்கே என்ன இண்டஸ்ட்ரிக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்கில்லை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணால் தான் உள்ளே போக முடியும். ஃபேஷன் டிசைனிங் திரும்பவும் சொல்கிறேன், ஃபேஷன் டிசைனிங்கிறது ஒரு ஆடை வடிவமைப்புக்கான ஒரு அடித்தளமான ஒரு பேஸ். எல்லாத்தையும் பற்றியான விஷயங்களும் உங்களுக்கு அந்த இடத்துல சொல்லி கொடுத்துருவாங்க அந்த 3 yearsக்குள்ள. மற்றபடி நீங்கள் தான் உங்களுடைய பாதை. நான் இதில் ஸ்பெஷலைசேஷன்னு உங்களை நீங்கள் ஒரு
ஒரு ஸ்கில், தனிப்பட்ட முறையில் ஒரு ஸ்கில், அதில் இருக்கக்கூடிய ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணி அதில் சைன் பண்ணணும். அது எப்படி என்னங்கிறது நம்ம பார்ப்போம். ரைட். அதில் தான் வந்து ரெண்டாவதாக சொல்கிறது ஃபேஷன் மாடலிங். அப்படின்னா இதில் வந்து ஃபேஷன் மாடலிங் நான் பண்ணணும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா அவங்களுக்கு முதல்ல வந்து அவங்களுடைய பாடி ஸ்ட்ரக்சர்ஸ், அப்பியரன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். பாடி ஃபிட் அது ரொம்ப முக்கியம். அது மற்றபடி கொஞ்சம் இந்த இன்னொன்று விஷயம் நல்லா மைண்டில் வச்சுக்கணும். இந்த ஃபேஷன் டிசைனுங்கிறது வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டடி. உலகம் ஃபுல்லாமே இதை பற்றியான அவேர்னஸ் நிறைய இருக்குது. அதனால் நம்ம எங்கே படித்தாலும் மஸ்ட்டு வந்து இங்கிலீஷ் நாலேஜ் வந்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுடைய அடுத்த வளர்ச்சி நல்லாயிருக்கும். இப்போ நீங்கள் ஃபேஷன் டிசைனிங் முடிச்சுட்டு கொஞ்சம் இங்கிலீஷ் நாலேஜஸ்ஸு, கொஞ்சம் நீங்கள் வந்து பாடி ஃபிட்னஸ் இதெல்லாம் இருந்தால் மாடலிங்கில் வந்து ஃபேஷன் மாடலிங்கில் வந்து ஃபேஷன் ஷோ, கேட்வாக் அதிலலாம் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கு தனி மாதிரியான சின்ன சின்ன கோர்சஸ்லாம் இருக்குது. அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுலேயே வந்து நல்லா சம்பாதிக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அப்புறம் ஃபேஷன் ஃபோட்டோகிராஃபர்ஸ் அதுலேயே இருக்குது. ஃபேஷன் ஷூட் எடுக்க கொடுங்க, அதுவும் ஒரு தனிப்பட்ட அதுலேருந்து பிரிஞ்சக்கூடிய ஒரு இதுதான். உங்களுக்கு ஃபோட்டோகிராஃபிக்கில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா ஃபேஷன் ஃபோட்டோகிராஃபிக்கில் பண்ணும்போது அந்த ஸ்கில்லோட, கிரியேட்டிவ் ஸ்கில்லோட ஃபேஷன் ஃபோட்டோகிராஃபி ஸ்கில்லும் சேரும்போது அதில் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு கிடைக்கும். ரெண்டாவது. மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா சினி ஃபீல்டில் நல்ல கிரியேட்டிவ் சென்ஸ் இருக்குது, டீம் பேஸ்டில் ஒர்க் பண்ணக்கூடிய சென்ஸ் இருக்குதுன்னா நீங்கள் அதில் போகலாம். ஏன்னா இதிலலாம் பார்த்தீங்கன்னா காஸ்டியூம் டிசைனர்ஸ், அங்கே இருக்கக்கூடிய ஆக்டர்ஸுகளுக்கு வந்து சினி சாங்ஸ் அந்த அந்தந்த ஃபிலிம் தகுந்த மாதிரியான கான்செப்ட் பேஸ்டு உங்களுடைய கிரியேட்டிவிட்டியை கொடுக்குற மாதிரி இருக்கும். அந்த ஸ்பாட்டில் நிறைய பண்ணக்கூடிய நிறைய ஆக்டிவிட்டீஸ் ஸ்கில் தேவைப்படும். அதுக்கு தகுந்த மாதிரி போனோம்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரியான நாலேஜஸை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் அதுக்குள்ளே போகிறதுக்கு. நாலாவது வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ஃபேஷன் கண்டென்ட் ரைட்டர் அப்படின்றது. இதுனா ஆன்லைன் ஃபேஷன் கண்டென்ட் ரைட்டர்னா இதுக்கு தான் சொன்னோம்மா இங்கிலீஷ் நாலேஜ் மஸ்ட்டுங்க. ஏன்னா இன்றைக்கி ஃபுல்லாக ஆன்லைன் ஷாப்பிங் தான். ஆன்லைன் ஷாப்பிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே ஏதோ ஒரு வெப்சைட்டை நீங்கள் உள்ளே போயிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ப்ராடக்ட் இருக்கும், அந்த ப்ராடக்டை பற்றியே டிஸ்கிரைப் பண்ணணும். இது நல்ல எக்ஸாம்பிள்னா நம்ம நிறைய இந்த ஆட்ஸ் இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னு ஒரு பொருளை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. நீங்கள் இந்த என்ன சொல்கிறது கரெக்டாக சொல்லணும்னா ஒரு இப்போ நீங்கள் ஏதாவது இந்த டிவிலாம் ஓடிட்டுருக்கோம், அட்வர்டைஸ்மெண்ட் டிவி, ப்ராடக்டுடைய அட்வர்டைஸ்மெண்ட்லாம் எடுத்துக்கிட்டு இந்த ப்ராடக்ட் அப்படி இருக்குங்க இப்படி இருக்குங்க, அப்போ அந்த ப்ராடக்டை பற்றியே ஒரு அரை மணி நேரம் பேசுவாங்க. அப்படி இருக்கும் இப்படி இருக்கும், அதை போட்டு காட்டு இதை போட்டு காட்டுன்ட்டு. ஸோ அந்த மாதிரியான அது ஒரு மீடியா பப்ளிஷிங்கில் இருக்குது. அந்த ஃபேஷன் டிசைனிங் படித்தவங்களுக்கு தான் அந்த ப்ராடக்ட்டை பற்றியான நாலேஜ் வந்து அவ்வளோ தூரம் இருக்கும். அது எப்படி சொல்லலாம், ப்ரெசென்ட் பண்ணலாங்கிறது இருக்கும், அதுலேயும் இருக்குது. அதே இதுதான் வந்து வெப்சைட்டில் உள்ள வெப்சைட்டில் அந்த ப்ராடக்ட்டை வெறும் ஒரு பொருள் இருக்குன்னா அந்த பொருளை மட்டும் படமாக பார்த்தா தெரியாது, அதை பற்றின டிஸ்கிரிப்ஷன் எழுதணும். அந்த ப்ராடக்ட் இப்படி இருக்கும் அப்படி இருக்கும், அதோடைய கண்டென்ட்ஸ் இப்படி இருக்கும் அப்படின்ட்டு அதை ரியலிஸ்டிக்காக வந்து எழுதணும்னா அதை பற்றியான அறிவு இருக்கவங்க தான், பேஸ்டு நாலேஜ் இருக்கவங்க தான் அதை பற்றி டிஸ்கிரைப் பண்ணி தெளிவாக சொல்ல முடியும். ஸோ அதுக்கு பேர் தான் கண்டென்ட் ரைட்டிங்கு. அந்த கண்டென்ட் ரைட்டிங் நிறையா வந்து இங்கிலீஷ் நாலேஜ் தெரிஞ்சாலும் நிறைய எழுத தெரியணும், இங்கிலீஷில் எழுத தெரியணும். பேசிக்கலாகவே வந்து நம்ம இது இன் பர்டிகுலராக நம்ம சவுத் சைடு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுகளுக்கு ரொம்ப மஸ்ட்டாக சொல்லிக்கிறது. இப்போ ஏன்னா ஃபேஷன் ஸ்டடி வந்து நம்ம சவுத்து, நார்த்து, அப்ராடு இந்த 3 பிரிவாக படிச்சிட்டிங்கன்னா பிசிஏ பிரியும். அப்ராடில் இருக்கவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய இதே வேறு மாதிரி. எல்லாருமே வந்து ஒரு என்ன சொல்கிறதுன்னா ஒரு பிளாக் ரைட்டிங், இது முக்கியமாக இந்த கண்டென்ட் வந்து பிளாக் ரைட்டிங்கிறது எல்லாருக்குமே இருக்கும். இப்போ சவுத் சைடு இருக்கவங்களுக்கு ஓரளவுக்கு இருக்குது, ரொம்ப பெருசாக சொல்ல அவேர்னஸ் இல்லை. சார் நார்த் சைடு இருக்கவங்களுக்கு, சவுத் சைடு இருக்கிறவங்களுக்கு அதை பற்றி என்னங்கிறதே தெரிய மாட்டுது ஆக்சுவலாக. அதுக்கு என்னென்னா நம்ம இங்கிலீஷ் நாலேஜுங்கிறது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் நம்ம சவுத் சைடுங்களுக்கு. அதுலேயே வந்து இங்கிலீஷ் நாலேஜ் நல்ல ரிட்டன் இங்கிலீஷ் நாலேஜ் வேணும். அதை வந்து ஆன்லைனில் நீங்கள் ஒரு பிளாக்காக ரெடி பண்ணுறதுக்கான நாலேஜஸை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். பேசிக்கலாகவே இம்ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஆன்லைன் கண்டென்ட் ரைட் பண்ணுறதுகளுக்கு அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதான் கண்டென்ட் ரைட்டிங்கிறது. இப்போ இது இன்னும் கொஞ்சம் நாள் சொல்லணும். இப்போ ஒரு விஷயம் இல்லை, இப்போ ஒரு அமேசான் ஒரு பெரிய வெப்சைட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன்.
அங்கே ஒரு டிஷர்ட் இருக்குன்னா அந்த டிஷர்ட் மட்டும் இருக்காது, அது கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். ஒரு ப்ராடக்ட் கீழே டிஸ்கிரிப்ஷன், அந்த டிஸ்கிரிப்ஷன் அந்த மாதிரி டிஸ்கிரிப்ஷன் கொடுக்க தெரிஞ்சிருக்கும் ஒரு ப்ராடக்ட். அது ஒரு வேலை, அதுக்குன்னே அது ஒரு வேலையே இருக்குது. இதுக்கு அடுத்ததான்னு கேட்டிங்கன்னா ஆன்லைன் ப்ராடக்ட் ப்ரொமோஷன் ஒன்று இருக்குது. ப்ரொமோட் பண்ணுறது, ஒரு பொருளை வந்து ப்ரொமோட் பண்ணுறது தான் அந்த பிளாக் ரைட்டிங். இன்னைக்கு இருக்கக்கூடிய ட்ரெண்டை பற்றி ரைட் பண்ணுறது, இன்னைக்கு இருக்கக்கூடிய ஃபேஷன் இதை பற்றி பண்ணுறது, இந்த அவங்க ஒரு பிராண்டை வந்து ப்ரொமோஷன் பண்ணுறது. ஒரு பிராண்ட், ஃபேஷன் பிராண்ட் இருக்குது, அந்த ஃபேஷன் பிராண்டை பற்றி இன்றைக்கி இருக்க ட்ரெண்ட் கூட லிங்க் பண்ணி நிறைய ஆர்டிக்கல் வந்து எழுதிக்கிட்டே இருக்குது. அப்போ தான் அந்த பிராண்டு வந்து இம்ப்ரூவ் ஆகி வந்துகிட்டே இருக்கும், நிறைய பேருக்கு ரீச் ஆகும். அதுக்கு பேர் தான் ஃபேஷன் கண்டென்ட் ரைட்டிங் பேர். அது இதுதான் ஃபேஷன் ஸ்பீக்கர்லாம் கொடுக்குது. ஃபேஷனை பற்றியான இப்போ பேசுகிறது, யூடியூப் இதிலெல்லாம் பேசுகிறது, அது ஒரு இதுதான் ஃபேஷன் ப்ரொமோட்டர் தான். அந்த மாதிரி ஜாப்ஸ்லாம் கூட இருக்குது ஆன்லைனில். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஃபேஷன் கார்மெண்ட் இண்டஸ்ட்ரி டிசைனர்ஸ். இதுதான் வந்து நம்ம சவுத்தில் படிக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் மெஜாரிட்டியாக தெரிஞ்சக்கூடிய வேலை. டிசைனிங் முடிச்சாச்சுன்னா உடனே வந்து கார்மெண்ட் இண்டஸ்ட்ரியில் போய் ஜாயின் பண்ணிட்டோம்னா டக்குன்னு ஜாப் கிடச்சிடும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே மெஜாரிட்டியாக தெரிஞ்சக்கூடிய வேலை. சரி, ரைட். இப்போது இந்த இதில் வந்து ஏன்னா நாங்களாம் இண்டஸ்ட்ரியில் இருக்கனால இதை பற்றி இன்னும் கொஞ்சம் தெளிவாக நிறையா பேர் வர்றதுனால இதோடைய தெளிவுபடுத்திக்கலாம். ஃபேஷன் டிசைனிங் நீங்கள் முடிச்சிட்டிங்க, 3 years கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. இப்போ வந்து நீங்கள் இண்டஸ்ட்ரிக்கு வர்றீங்க அப்படின்னா இண்டஸ்ட்ரி உங்கள்கிட்ட வந்து என்ன எதிர்பார்க்கும் அப்படிங்கிறத நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு அஸ் ஏ ஃபேஷன் டிசைனர் நீங்கள் என்ன படிச்சுட்டு வர்றீங்க அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. ஒரு தியரிட்டிக்கலாக ஃபேஷன் பற்றியான எல்லா திங்ஸையும் படிச்சுக்கிறீங்க. ப்ராக்டிக்கலாக வந்து ஸ்கெட்சு ஒருவருக்கும் நல்லா ஒரு சிலோட்டு வரையறதுக்கு கற்றுக்குறீங்க, ஒரு ஃபேஷன் இல்லுஸ்ட்ரேஷன் வரைய கற்றுக்குறீங்க. கொஞ்சமாக ஃபோட்டோஷாப்பு ஏதாவது அடிஷ்னலாக ஏதாவது கற்றுட்டு வராங்க. ஆனால் அந்த ஸ்கில்லை வச்சு இங்கே இந்த ஸ்கில் போதுமா, இண்டஸ்ட்ரிக்கு போதுமா அப்படின்னா பத்தாதுன்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா இங்கே வந்து இண்டஸ்ட்ரியில் வந்து என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா ப்ராடக்ட் டிசைனர் அப்படிங்கிறது தான் இங்கே வேலை. ப்ராடக்ட் டிசைனர் அப்படின்னா இதுக்கு இன்னொரு வேலைன்னா டெக் பேக் டிசைனர் சொல்லுவோம். இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள், ஒரு டிஷர்ட் இருக்குன்னா அந்த டிஷர்ட்டை பற்றியான ஈச் அண்ட் எவ்ரி திங் இருக்கணும். ஒரு டிஷர்ட்டை எப்படி வரைகிறது, முதல் பேஜில் ஒரு டிஷர்ட் அழகாக அவங்களுக்கு வரைய தெரியும், அந்த ஸ்கில்லாம் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் அந்த டிஷர்ட்டை எப்படி தைப்பாங்க, எந்தெந்த இடத்துல எந்த ஸ்டிச்சு கொடுக்கணும், என்ன ஃபேப்ரிக் கொடுக்கணும், என்ன கலர் கொடுக்கணும், அதுக்கான லேபிள் எங்கே வைக்கணும், அது உள்ள இருக்க பிரிண்ட்டு எப்படி இருக்கணும், அந்த பிரிண்ட்டுக்கு அதோடைய பொசிஷன் எங்கே இருக்கணும், அதோடைய மெஷர்மெண்ட் இருக்கணும். அப்புறம் பார்த்திங்கன்னா அதை வந்து எப்படிலாம் பேக் பண்ணணும் அப்படிங்கிற ஈச் அண்ட் எவ்ரி திங் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா தான் அந்த டெக் பேக் டிசைனருங்கிற அந்த ஜாப்புகளை வந்து நீங்கள் இது பண்ணணும். அதுக்கு நல்ல ஒரு ஸ்கோப் இருக்குது, இண்டஸ்ட்ரியில் ஸ்கோப் இருக்குது. சரி, அதுக்கு அந்த டிசைனிங் டெக் பேக் டிசைனிங் பண்ணுறோம்னா என்ன உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா கோரோட்ரால நல்லா வந்து ட்ராயிங் பண்ண தெரிஞ்சிருக்கும் ஃபஸ்ட்டு. அடுத்து வந்து ஃபோட்டோஷாப் இல்லுஸ்ட்ரேட்டர் கம்பல்சரி தெரிஞ்சிருந்துச்சுன்னா இதை வந்து இங்கே வந்து இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள டெக் பேக் டிசைன் பண்ணுறது எப்படி, ஃபோட்டோஷாப், கோரோட்ரா, இல்லுஸ்ட்ரேட்டர் இது மூணையும் வச்சு டெக் பேக் எப்படி டிசைன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஒரு அடிஷ்னலாக அதை பற்றி நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி ஜாப்புக்கு நீங்கள் வந்து ரெடி ஆயிடுவீங்க. ரைட். இதுக்கு அடுத்ததா 6வதா வந்து ஃப்ரீலான்ஸ் டிசைனர். இந்த ஃப்ரீலான்ஸ் டிசைனருங்கிறது நீங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டே ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அதிகபட்சம் வந்து இந்த கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்மளுடைய இந்த இண்டஸ்ட்ரி கேரியரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜென்ஸு வந்து இந்த இண்டஸ்ட்ரியில் வந்துட்டாருன்னா அவங்க லைஃப் லாங் ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பார். ஆனால் கேர்ள்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா உள்ளாக வந்துட்டு ஒரு மேரீடு வரைக்கும் ஒரு ஸ்டேஜ் இருக்கும். ஆஃப்டர் மேரீடுக்கு அப்புறம் அவங்களுடைய கேரியரே வேறு மாதிரி போயிடும். சில பேர் அவுட் ஆஃப் ஃபீல்டே போயிடுவாங்க, சில பேருக்கு அந்த சான்சஸே இருக்குது, ஒர்க் பண்ணுறக்கூடிய சான்சஸே இல்லாமல் போயிடும்னால. சரி, இந்த மாதிரி இவங்களுக்கு என்ன ஆகும்னா
ஒரு சப்போஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து நிறைய ஸ்கில்டான டிசைனர்ஸ்லாம் வந்து இருப்பாங்க. ஆஃப்டர் மேரேடுக்கு அப்புறம் அவங்க போகக்கூடிய இடம், செட்டில் ஆகக்கூடிய இடம், அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலை தகுந்த மாதிரி இந்த ஃபீல்ட்லேருந்து அவுட் ஆகிடுவாங்க. ஒரு 5 இயர்ஸ் வரைக்கும். ஒரு 5 இயர்ஸ்க்கு அப்புறம் அவங்களுடைய குழந்தைகள் இதெல்லாம் இதான பிறகு டைம் கிடைக்கும், ஃப்ரீயான டைம் கிடைக்கும் போது நம்ம ஏதாவது பண்ணணும்னு மனசில் தோணும். அப்போ அவங்களால அங்கே அந்த டைமில் வந்து திரும்ப வந்து ஃபேக்ட்ரிக்கு போயிட்டு வேறு எந்த வேலையும் அந்த ஒரு ஆஃபர்லாம் கிடைக்காது. ஏன்னா அவங்க என்ன ஃபேக்ட்ரியில் ஃபேக்ட்ரியில் இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு ஸ்கில் இருக்கும். ஃபேக்ட்ரியிலேருந்து போயிட்டாங்கன்னா திரும்ப ஃபேக்ட்ரிக்குள்ளே வரதுக்கான அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இருக்காது. ஸோ இதே நேரத்தில் வந்து வீட்டில் இருந்துக்கிட்டே அவங்களுக்கு பண்ணணும்னா இந்த ஃப்ரீலான்ஸ் டிசைனிங்கிறத வந்து உங்களுக்கு கை கொடுக்கும். ரைட். இந்த ஃப்ரீலான்ஸ் டிசைனிங்குடைய ஸ்கில்லை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணணும். என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி தான் ஃபேஷன் கண்டென்ட் ரைட்டிங்கிறத ஸ்கில்லை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணணும். கண்டென்ட் ரைட்டிங் ஸ்கில் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், நிறையா படிக்கணும். ஆன்லைனில் நிறைய ஆர்டிக்கல், ஃபேஷன் சொந்தமான ஆர்டிகல்ஸை நிறைய படிக்கணும். ப்ராடக்ட் எப்படி டிஸ்கிரைப் பண்ணுறாங்கிறத படிக்கணும். நீங்கள் உங்களுக்கான ஒரு பிளாக் நீங்கள் ரெடி பண்ணணும். ஒரு பிளாக் இதே உங்களுக்கு நீங்களே ஒரு ஐடியா, நீங்கள் காலேஜ் படிக்கும்போது உங்களுக்குள்ள ஒரு ட்ரீம் இருக்குன்னா, இந்த மாதிரி நேமில் ஒரு எனக்கு ஒரு பிராண்ட் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு இமேஜினேஷன் பண்ணிட்டு அந்த இமேஜினேஷன்லேயே அந்த ஒரு பிளாக்கை வந்து நீங்களே எழுதி உங்களுடைய ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். இம்ப்ரூவ் பண்ணி வச்சிங்கன்னா தான் இப்போ ஆன்லைனில் வந்து ஒரு போடுவாங்க, கண்டென்ட் ரைட்டர் வேணும்னு சொல்லிட்டு எங்கேயாவது போடும்போது இப்போ உங்களுடைய பிளாக்கை நீங்களுடைய லிங்க் அங்கே கொடுத்தாலே போதும், அவங்க உங்களை வேற செக் பண்ணிடுவாங்க. உங்களுக்கு ஓரளவுக்கு உங்களுடைய பிளாக்ல நல்லா அழியிருக்காங்க, கண்டென்ட் ரைட்டிங் ஸ்கில் இருக்குது அப்படின்ட்டு உங்களுக்கு அந்த ஆஃபர் வரும். ஆன்லைனில் வீட்டில் உட்காந்துட்டு நீங்கள் எப்படி உங்கள் பிளாக்குக்கு நீங்கள் எழுதுங்களோ அதே மாதிரி அவங்களுடைய பிளாக்குக்கு கண்டென்ட் ரைட் பண்ணி கொடுக்கணும். ஒன்றும் இல்லைங்க, ஒரு பேஜ் வந்து நீங்கள் கண்டென்ட் ரைட் பண்ணி கொடுத்தீங்கன்னா அப் டு 500-1000 ருபீஸ் வரைக்கும் பேமெண்ட் கொடுக்கக்கூடிய நிறைய பிளாக்ஸ், ஃபேஷன் பிளாக்ஸ் வெப்சைட்லாம் இருக்குது. அதை நீங்கள் ஆன்லைனில் அதனுடைய சர்ச் பண்ணும்போது நிறைய கிடைக்கும். அதுக்கான சோர்ஸ் நிறையா இருக்குது. அது ஒன்று. அடுத்து ரெண்டாவது என்ன கேட்டிங்கன்னா, நல்ல டிசைனிங் ஸ்கில் இருக்குதுங்க எனக்கு அப்படின்னா இதுக்கும் அதே மாதிரி தான். உங்கள் டிசைனிங் ஸ்கில் இருக்குது, அது உங்களுக்கு மட்டும் தான் தெரியும். அதை மற்றவங்களுக்கு எப்படி தெரியப்படுத்துது? இப்போ நீங்கள் ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா ஒரு ரெஷ்யூம் கொண்டு போகிறீங்க, உங்களை பற்றி தெரிய கொடுத்துருக்குது. உங்கள் ரெஷ்யூமை பார்க்குறாங்க, அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட வந்து இன்டர்வியூ பண்ணுறாங்க, அதை பற்றி ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிறாங்க. ரைட்டுன்னு ஒரு ஜாப் ஆஃபர் பண்ணிவிட்டு அப்புறம் 1 மந்தில் உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை பார்த்து தான் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இது அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸில் உங்களுக்கு அங்கே அந்த ஃபேக்ட்ரியில் நல்ல நேம் இருக்கும். உங்கள் ஸ்கில் டேலண்ட் டிசைனர்னு சொல்லிட்டு நேம்லாம் வாங்கிடுறாங்க. இது ரைட்டு, அந்த ஃபேக்ட்ரி கூட தெரியுது. இதை நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னா, உங்களுக்கான காலேஜில் படிக்கும்போது உங்களுக்கான ஒரு போர்ட்ஃபோலியோ ஒன்று ரெடி பண்ணியிருப்பீங்க, உங்களுடைய டிசைனிங் இதெல்லாம் வச்சு. அது வந்து வரும்போது கொண்டு வருவாங்க, இண்டஸ்ட்ரியில் வரும்போது காட்டுவாங்க. அது மாதிரி நீங்கள் ஆன்லைன் பிளாக்ல வந்து உங்களுக்கான உங்கள் டிசைன் ஸ்கில்லு, அதை பண்ணி எக்ஸ்பீரியன்ஸு இதெல்லாம் வந்து எழுதி நல்ல ஒரு பிளாக்கை வந்து ரெடி பண்ணுங்கள், உங்களுடைய ஓன் பிளாக். இதுதான் வந்து ஹோம் பேஸில் இருந்து உங்களுக்கான டிசைனிங், ஃப்ரீலான்சிங் டிசைனை கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு சோர்ஸ். நல்லா எழுதி ரெடியாக பிளாட்ஃபார்ம் போட்டு வச்சுக்கோங்க. அந்த பிளாட்ஃபார்ம் ஃப்ரீயாக இருக்கும் போதெல்லாம் நீங்கள் எழுதுங்க. எங்கெல்லாம் படிக்கிறீங்களோ படித்ததெல்லாம் உங்கள் பிளாக்ல எழுதி போட்டே வாங்க. உங்கள் பிளாக்கை வந்து நீங்கள் உங்களுடைய சோசியல் மீடியா அங்கெல்லாம் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிகிட்டே இருங்க. அங்கேருந்து தான் உங்களுக்கு லிங்க் கிடைக்கும். அங்கே யாராவது கண்ணுலையோ ஃபேஷன் டிசைனர் கண்ணுலையோ இந்த மாதிரி லிங்க்ல இருப்பாங்க. நிறையா வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இண்டஸ்ட்ரிலாம் எவ்வளோ பெரிய நிறையா இண்டஸ்ட்ரி இருக்காங்க. இப்போது ஒரு பிராண்ட் எப்படி வளருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய கார்மெண்ட் இண்டஸ்ட்ரிக்கு இருக்குது, அவங்களுக்கு ஒரு ஃபேஷன் பிராண்ட் இருக்குது. அந்த பிராண்டு ஆரம்பிச்சாங்கன்னா அந்த பிராண்டை ப்ரொமோட் பண்ணுறதுக்குனே ஒரு டீம் இருப்பாங்க. பிராண்ட் ப்ரொமோட்டிங்கிற டீம் இருப்பாங்க, ஆன்லைன் ப்ரொமோட்டிங்ட்டு. அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த கண்டென்ட் ரைட் பண்ணுறதுக்குள்ள தனித்தனியாக ஆள் இருப்பாங்க. சில பேர் ஆன்லைனில் இருந்து பண்ணி டீம்ஸ்லாம் இருப்பாங்க. அவங்க மூலியமாக தான் உங்களை பிடிப்பாங்க. அவங்க இந்த மாதிரி ஸ்கில்லான ஆள்களுடைய லிங்க் வச்சுருப்பாங்க. இவங்க இந்த ஒர்க் எடுத்து அந்த கண்டென்ட் ரைட் மட்டும் உங்களுக்கும் இந்த மாதிரி ஸ்கில்டாக டிசைன் பண்ணுறவங்களுடைய இருக்கிறவங்களுக்குலாம் கொடுத்து வாங்கி அவங்க வந்து நம்ம இண்டஸ்ட்ரி இவங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் உங்களை பற்றியான ஸ்கில்லை தெரிய வைக்கணும்னா எப்படி தெரிய வைப்பீங்க? வீட்டில் இருந்து சோசியல் மீடியா தான். அந்த சோசியல் மீடியாவில் உங்களுடைய ஸ்கில்லை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு பிளாக் ரைட்டிங்,
அந்த பிளாக் ரைட்டரில் உங்கள் டிசைனிங் ஸ்கில்லு, உங்கள் டிசைன்ஸு எல்லாத்தையும் போட்டு நல்லா ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. சோசியல் மீடியாவில் நல்ல ஒரு வெல்த்தான ப்ரொஃபைலை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதில் வந்து ஃப்ரீலான்சிங் ஸ்கில்லை வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களை தேடி வரும். சப்போஸ் இல்லை ஒன்றும் இல்லை, நான் வந்து இந்த மாதிரி ஃப்ரீலான்ஸ் ஸ்கில் பண்ணுறேன் செஞ்சேன் அப்படின்னா எப்படி உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறது? நான் எங்கேயோ ஒரு ஒன்றும் இது வந்து வேல்டு நீங்கள் அந்த மாதிரி பண்ணிட்டீங்கனால இன்டர்நேஷ்னல் லெவலில் உங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வர கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். ஒரு ஃப்ரான்ஸில் ஒரு பையர் இருக்கார், அவருக்கு ஒரு சம் டிசைன்ஸ் தேவைப்படுது அப்படின்னா அவர் எப்படி உங்களை பற்றி தெரிஞ்சுக்குவார்? நீங்கள் அவர்கிட்ட சொல்கிற எனக்கு ஒரு டிசைனர் வேணுங்கிற இடத்துல ஏதோ இடத்துல அவர் என்ட்ரி பண்ணுற அவருடைய தேவையை சொல்கிறாரு, ஏதோ ஒரு பிளாக்ல வரையோ ஒரு சோசியல் மீடியாவில் சொல்கிறாரு. உடனே நீங்கள் வந்து அவரை கான்டாக்ட் பண்ணி உங்களுடைய பிளாக் லிங்க் அமிச்சிங்கன்னா போதும், உங்களுடைய பிளாக்குடைய டிசைன்ஸ் எல்லாம் போய் பார்த்துட்டு டக்குன்னு அவருக்கு இன்ஸ்பிரேஷன் ஆகி உங்களுக்கு அந்த வேலையை கொடுப்பாரு. அப்புறம் அவங்கள்ட்ட இருந்து வேறு என்ன அவரோட தேவைகளை தெரிஞ்சுக்கிட்டு அவருடைய தேவைக்கு தகுந்த மாதிரி உங்களோட டிசைனை நீங்கள் சென்ட் பண்ணணும். அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய பேமெண்ட் டைம்ஸ்லாம் பேசிக்கணும். நீங்கள் எவ்வளோ டிசைனுக்கு எவ்வளோ வேணும்னுங்கிறதெல்லாம் பேசிக்கணும். அந்த டைம்ஸ்லாம் கரெக்டாக பேசி பேமெண்ட் மோடு என்ன மோடில் உங்களுக்கு பேமெண்ட் வேணுங்கிறது பேசிக்கிட்டு கரெக்டாக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி இந்த இதை வீட்டில் இருந்தே பண்ணலாம். நீங்கள் ஒன் மேனாக ஆரம்பிச்சிங்கன்னா அதுக்கப்புறம் இதுலேருந்து தான் நீங்கள் ஒரு ஆளாக நீங்கள் டிசைன் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் டிசைன் ஒர்க் நிறையா வந்துச்சு அப்படின்னா படிச்சுட்டு வரக்கூடிய டிசைனர்ஸ் அசிஸ்டன்ட் லெவலில் பண்ணி ஒரு டிசைன் ஸ்டுடியோ மாதிரி ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து மார்க்கெட்டிங் பண்ணி டிசைன்ஸ் எடுத்து கொடுக்குறது தான் வேலை. எப்படி பையர்ட்டு டிசைன் அவங்களுடைய ஐடியாஸை வாங்கி உங்கள் டிசைனர்கிட்ட கொடுத்து இந்த மாதிரிலாம் செய்ய சொல்லி ஆர்கனைஸ் பண்ணி அவங்களுக்கு டிசைனை கொடுத்து அவங்கள்ட்ட கூட பேமெண்ட்டை வாங்கி நீங்கள் எல்லோரும் ஷேர் பண்ணி ஒரு டிசைன் ஸ்டுடியோ மாதிரியே ரன் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் வந்து ஃபேஷன் டிசைனர் கூடிய ஒரு வேலை வாய்ப்புகள் இருக்கிறத சொல்லியிருக்கேன். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்கள் சந்தேகம் ஏதாவது இருந்துச்சுன்னா என்னுடைய கமெண்ட் பாக்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். மேல்படி உங்களுக்கு அதை கிளாரிட்டி பண்ணுறதுக்கு தயாராக இருக்கேன். தேங்க்யூ.